இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கோரிக்கை போராடுகிறவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை. அவங்க எந்த அரசியல் லாபத்திற்கோ தேர்தல் வெற்றிக்கோ இது முன்வைக்கல. நான் சொன்ன நானே 25-20 வருஷம் அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன் தாய்மொழி அழிவதை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அது என் தாய் நிலத்தில் எனக்கு வழிபடுகிற உரிமை, வழக்காடுகிற உரிமை, என் தாய்மொழியில கல்வி கற்கிற உரிமை, கல்வி கற்றால் வேலை கிடைக்கும்ங்கிற அந்த நிலை, இதெல்லாம் இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உரிமையும் கடமையும் கூட. அந்த அடிப்படையில் தான் இது இந்த போராட்டம் இன்னைக்கு இல்லையே, 2006 2010 அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி இதே போராட்டத்தை முன்னெடுத்தோம் நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அப்ப இது நாங்க அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராடதான் முடியும். இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள். நீங்க தமிழ் பேசுனீங்க, தமிழர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன் வச்சீங்க, வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசுனீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தானே எங்க பிள்ளைகள் போராடுறாங்க. அப்ப அதை செயல்படுத்தணும். நீங்க பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க, 2 குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு செஞ்சிருக்கிறீங்க. அந்த குடியரசுத் தலைவர்கள் கையெழுத்திட்டா இது செயல்பட தொடங்கிடும். அவங்க ஏற்றின சட்டங்கள் தான் அசட்டம் தான். அப்ப அதை வலியுறுத்தி தான் நம்ம பிள்ளைகள் போராடுறாங்க. பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க. நீங்க 90 வயசை தொட்ட தம்பி பகத்சிங்குடைய அப்பா எல்லாரும் போடுறாங்க. இந்த பிள்ளை எல்லாம் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டு நிக்கிறாங்கன்னா எதுவும் செய்யலாம். நாளை முதலில் தமிழை தாக்கணும்டாதான் முதல் வேலை என்று பாவேந்தர் பாடியது மாதிரிதான். அவர் சொல்றாருல, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறாரு. இப்ப என் தாய்மொழியை பழிக்கிறோம், நான் என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த போராட்டம். இத அண்ணன் கேட்கக்கூடாது. ஏன் கொண்டு வரலன்னா கொண்டு வரல. நீ இதை பேசாதடா. மாநில அரசால ஒன்னும் செய்ய முடியாதுன்னா எதுக்குடா 40 தொகுதியில போட்டி விடுறியே? எதுக்குடா விழுந்து பாடுபட்டு முதலமைச்சர் ஆகிறியே? ஒன்னத்துக்கு உதவாத பதவி தானே. யாராவது இருந்துட்டு போறேன் விட்டு போறீங்களா? தாயே சொல்லுங்க தாயே, விட்டு போறீங்களா? ஒன்னத்துக்கு உதவ முடியாது. 18 வருஷம் மத்திய அரசு இந்திய ஒன்றிய ஆட்சியில ஒரு கட்சி தொடர்ச்சியா 18 வருஷம் அதிகாரத்தில் இருந்து இதுதான். அப்ப கொண்டு வர முடியாதா? ஆட்சியை நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்க, கொண்டு வர முடியாது. 2 குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செஞ்சிருந்தீங்க. ஒரு தமிழன் இருந்தா அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெருந்தகை, அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நகர்த்திருந்தா கையெழுத்து போட்டிருப்பாரு. இதெல்லாம் திட்டமிட்ட சூழ்ச்சி தானே. எங்களுக்கு ஆயிடக்கூடாது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுட்டா முடிஞ்சிடும். இப்ப ராமர் கோயில் கட்டியாச்சு, திறந்தாச்சுல, இனி பிரச்சனை கிடையாது. ராமர் கோயில் அவ்வளவுதான் முட்டு பெற்று. தம்பி வயிறு நிறைஞ்சிட்டா யார் தம்பி சோத்து பானையை மூட போறா? பிரச்சனை தீர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. அது தீராம இருந்தாதான் உங்களுக்கு அரசியல். சமீபத்தில் வைரமுத்து அவர்களும் விருதுல கூட தமிழ் புறக்கணிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு புறக்கணிக்கப்படுது தானே. இப்ப நான் காட்டினேன் பாருங்க, என் அடையாளம் நீ கொடுக்கறது என் தாய்மொழியில் தான். எது என் அடையாளம்? எனக்கு என் தமிழ் தான் அடையாளம். அப்படிங்கும்போது நான் எதிர்த்து அதை மீட்க போராடும் போது நீ பாசிசம், செப்பரேட்டிசம், நீ பிரிவினைவாதி, பிரிவினையை தூண்டுறனா, தூண்ட வைக்கிற நீ ஆபத்தானவனா? என் உரிமையை மீட்க காக்க போராடுற நான் ஆபத்தானவனா? தானே கேள்வி. இதானே தம்பி. சாக செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க நீ அதிகாரம் வந்தோன்னு போராடுற. இல்லாத மொழி உருவாக்கப்பட்ட இந்தி மொழியை திணிக்க போராடுற. செத்து கொண்டிருக்கிற உலகின் மூத்த மொழியை நான் காக்க போராடுறேன். எங்க அம்மா மரணப்படுக்கையில் இருக்கா, அவளை காப்பாற்ற நான் போராடுவது எப்படி குற்றமாகும்? எப்படி குற்றமாகும்? அது கவிப்பரசு வைரம் சொல்ற அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். அது விருதுல மட்டும் இல்ல, எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லைன்னு வருத்தப்பட. எங்கும் இல்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்னு பாரதி சொன்னான். பாட்டன் பாரதி, அது நீ சொன்னது சரிதான், எங்கேயும் காணும். அவன் சொல்றது உலகத்துல எங்க இல்லடா என் மொழி மாதிரி மொழி அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் பன்மொழி கற்றவன், பன்மொழி புலவர் அப்பாத்துறைக்கு அப்புறம் பல மொழிகளை கற்றறிந்த அறிஞன் அவன். அவன் சொல்லிட்டான் இந்த மொழி மாதிரி இனிமையானது எங்க இல்லடான். ஆனா இப்ப நம்ம சொல்லி ஆமாடா எங்கேயும் இல்லடான். இதான் நடக்குது. தமிழக மக்களின் கைகளில் மனுக்கள் இல்லை, மாறாக கையில் அவர் முகத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அப்படி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. எந்த குறையுமே இல்லை, மக்களுக்கு எந்த குறையோடு வர்றதில்லை, சந்தோஷத்தோட தான் இருக்காங்க. வர்றதில்லை. அது இந்த அந்த அரசியல் வேண்டாம். அது அண்ணனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அன்பு தம்பிட்டு அன்பா சொல்லிடுறேன்.
இந்த இடம் வேண்டாம், நீங்க தேவையில்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே காவல்துறை இங்கிருந்து எந்திரிங்குது. அவங்களுக்காக தான், அவங்க பிள்ளைகளுக்காக தான் எங்க பிள்ளைகள் போராடுறாங்க, நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு உரிமைக்கு, உங்க தலைமுறை பிள்ளைகளுக்கு உரிமைக்குமா தான் நாங்க போராடுறோம். நீங்க காக்கி சட்டை கலட்டிட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்தில் பாருங்க, நாங்க சொல்றது சரின்னு. அதனால இதை பேசினா அப்புறம் நாங்க எங்க பிள்ளைங்க இருக்கும்போது பிரிச்சு போட்டு தூக்கி கொண்டு எங்கேயா போட்டு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை நடக்க முடியாத 40 கிலோமீட்டருக்கு இருட்டில் இறக்கி விட்ட மாதிரி, பார்வையற்ற பிள்ளைகளை எங்கேயோ தூக்கி இறக்கி விட்ட மாதிரி, எங்க பிள்ளைகளை பசியோட தூக்கி எங்கேயாவது வீசி விட்டு போயிட்டே நான் இங்க போய் தேடுறது. அதனால இப்ப அந்த பிரச்சனை வேண்டாம், நமக்கு வேற தேடல் இருக்கு, அங்க விளையாடும். அது ஏன் எப்படி வருத்தப்படுறது? எப்படி நான் வருத்தப்படலாம், எங்க அம்மா வருத்தப்படலாம், ஜான்சன் பாவேந்தன் வருத்தப்படலாம், எங்க பிள்ளைகள் வருத்தப்படலாம், போராடுற சட்டம் பகத்சிங் வருத்தப்படலாம். நீங்க வருத்தப்படக்கூடாது. அதிகாரம், முழு அதிகாரம், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக எளிமையானது. நாங்க அவர் பின்னாடி வர்ற பிள்ளைகள் சொல்ற, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்களால் நிறைவேற்ற முடியாதா? நிறைவேற்ற நீங்க வேண்டிய விரும்பிய இலாக்காக்களை பெற்ற அதிகாரத்தை அனுபவிக்கும் போது இதை செய்ய முடியாதா? நான் ஐயாவளி மட்டும் இல்ல, எங்க மூதாதைகள் எல்லாரையும் நான் பேசுறேன். வள்ளலாறுல இருந்து வைகுண்டத்துல இருந்து நீங்க 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 இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்ல, நீங்க வெறுங்கையோட வந்தவங்க. இந்த நிலத்துல என்னதெல்லாம் எடுத்து தன்மையப்படுத்தி கொண்ட ஆள் நீங்க வள்ளுவரை தொட்டீங்க, பிறகு வள்ளலாரை தொட்டீங்க, இப்ப வைகுந்தரை தொடுறீங்க. இவர்கள் 3 பேருமே சனாதனவாதிகள்ங்கிறீங்க. இவங்க 3 பேருமே புரட்சி செய்து இந்த சாதிய இழிவு சனாதன கொடுமைகளை ஏத்துத்தான். உங்களுக்கு தெரியும், வள்ளலார் சன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியதே அதுக்குத்தான். அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்குத்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது. தலையிலிருந்து பிராமணரை, தோளிலிருந்து சத்திரே, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை நானே படைத்தேன், இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவத்கீதையிலே பகவான் சொன்னதா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நேரெதிர் சிந்தனை எங்க பாட்டனது, பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும். அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு நீங்க வள்ளலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்க எல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போராடினார். அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டுது. பல முறை நான் ஆளுநரை கேட்டேன், நீங்க ஐபிஎஸ் படிச்சு எழுதினீங்களா, பார்த்து எழுதினீங்களான்னு. எதுவுமே தெரியல அவருக்கு. ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்னும் அர்த்தம் இல்லை, அது ஒன்னும் போய் சேரப்படுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால அதை உதுத்து தள்ளிட்டு தமிழின மக்கள் போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவர் எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது விடுப்பா அப்படின்ட்டு. அதனால அதை தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போறாங்க. எப்படி வரணும்? நீங்க செய்ய வேண்டிய இடத்துல, அந்த பொறுப்பான இடத்துல இருக்கிற நீங்க பொறுப்பற்று இருக்கும்போது நீங்க எப்படி இதுக்கு வருவீங்க? தம்பி அண்ணாமலை என்று சொல்வாரு. இப்ப நீங்க எல்லாம் கவனிங்க. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல, ஐயா பிரதமர் பேசினார். நானும் பேசுறேன், நாங்களும் பேசுறோம், அவர் பேசிக்க. உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாரு. அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி கவனிங்க, புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்குதே ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழ்ல இல்ல? உலகின் முதல் மொழியில, இந்திய மொழிகளின் தொன்மையான மொழியில ஏன் கல்வெட்டு இல்ல? இதற்கு பதில் யார்? ஐயா பிரதமர் மோடி சொல்லுவாங்களா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாரா? இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக்கூடாது. எங்க கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அது நீங்க நான் மேகதாத்துல அணை கட்டாதுன்னு நாம் போராடுறது சரி, தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி? இங்க இருக்கிற காங்கிரஸ் என்னோட சேர்ந்து போராடுறது எப்படி சரி? அது எப்படி சரி? அப்பா செத்துட்டாருன்னு அழுகிறேன், சரி. கொலை செஞ்ச நீயும் கூட உட்கார்ந்து அழுதா எப்படி? அது வேடிக்கை. வழி இல்ல எனக்கு. இந்த போராட்ட வடிவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்க உயிரே கொடுத்து போராடி மதிப்பில்லைன்னு உணர்ந்த பிள்ளைகள். எத்தனையோ பட்டினி போராட்டம் செஞ்சிட்டோம், பயன் இல்லை. பட்டினி கிடந்து இந்த நாட்டில் போராடி செத்தவன் என் இன மக்கள்ல
அன்னை பூவதி எங்க அண்ணன் திலீபன் தான். காந்தி பலமுறை சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார், ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்து சாகல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வரலாறு. ஆனா நாங்க தான் இந்த ரெண்டு, எங்க தாய் பூவதி அவர்களும் எங்க அண்ணன் திலீபன் தான், நாங்க உயிரை கொடுத்து போராடியும் ஒரு பயனையும் அடையல. என் தீக்குளிச்ச செத்தும் பார்த்தோம், அப்பவும் பயன் இல்லை. அதனால உயிரை கொடுத்து போராடிய போராட்டங்களுக்கே மதிப்பில்லாத போது உணவின்றி நீங்க போராட வேணாம், உடலை வருத்திக்கிற வேணாம்ங்கிறத என் கோட்பாடு. ஆனால் இங்க போராடுகிறவர்கள் உணர்வோடு துணை நிற்க வேண்டியது என் பிறவி கடமை. அதுக்காக நிற்கிறேன். அதை மதிக்கணும், அரசுங்கிறது மதிக்கணும். அதான் அது முதன்மையானது. நன்றி.